திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடக்க உள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தடுக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் கோகுல் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். திமுக இளைஞரணியுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகளுடைய கூட்டமானது இன்று மாலை நடைபெறக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 29 கட்சி மாவட்டங்களிலிருந்து 91 சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகள் 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவர்கள் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 4 சாலைகள் இதற்கென்று தனியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு இருக்கையிலையும் ஒரு சிற்றுண்டி பையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பையில் 9 வகையான சிற்றுண்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வாட்டர் பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசுடைய சாதனைகளை விளக்கும் வகையில் ஒரு புத்தகமானது அந்த பையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞரணி நிர்வாகிகள் 1,30,000 பேர் ஒரே இடத்தில் கூடக்கூடிய நேரத்தில் இவர்கள் அதாவது கூட்ட நெரிசல் இல்லாமல் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் வருகையின் போது எந்தவித ஒரு போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் இன்று மாலை உரையாற்ற இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இளைஞரணியை தயார்படுத்தும் வகையில் இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பானது இளைஞரணி சார்பாக நடத்தப்படுகிறது. இதே போன்று மற்ற மண்டலங்களையும் அதற்கான நிர்வாகிகள் சந்திப்பு அடுத்தடுத்த கட்டமாக நடத்த இருக்கிறது. முதலமைச்சர் இந்த சந்திப்பின் போது சட்டமன்ற தேர்தலுக்கு இளைஞரணி களத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.